தோமுச பேரவைத் தலைவர் சே குப்புசாமியும் தினத்தந்தி நாளிதழின் அதிபர் சிவந்தி ஆதித்தனும் மறக்க முடியாத இரு மாமணிகள் என்று திமுக தலைவர் கலைஞர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் தலைவர் சே குப்புசாமி, தினத்தந்தி நாளிதழ் அதிபர் சிவந்தி ஆதித்தன் ஆகியோரின் மறைவையொட்டி திமுக தலைவர் கலைஞர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இருவரின் மரணமும் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் ரயில்வே துறையில் வேலை கிடைப்பது அரிதாக இருந்த காலத்தில் குப்புசாமி ஸ்டேஷன் மாஸ்டராக ரயில்வேயில் பணிபுரிந்ததை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக அவர் பணியாற்றிய அந்த காலத்திலும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டு அறிஞர் அண்ணாவிடம் பற்றும் பாசமும் கொண்டு அதே வழியில் தம்மிடமும் அன்பு கொண்டு பணியாற்றியவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 1977ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து தோமுச பேரவையின் தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றியவர் சே குப்புசாமி என்றும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். 2008ஆம் ஆண்டு மத்திய தொழிற்சங்கத்துக்கு உரிய தகுதியை பெற்று தந்தவர். தோமுச பேரவை 13 மாநிலங்களில் இணைப்பு சங்கங்களை தொடங்குவதற்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 15 லட்சத்திற்கும் மேல் உயர்த்துவதற்கும் காரண கர்த்தாவாக விளங்கிய சே குப்புசாமியின் மறைவு வேதனையை அளிக்கிறது, விழி நீரை பெருக்குகின்றது என்றும் கலைஞர் தெரிவித்துள்ளார். துன்பம் துணையோடு வரும் என்பதைப் போல தினத்தந்தி நாளிதழின் அதிபரும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான டாக்டர் சிவந்தி ஆதித்தன் மறைந்த செய்தி மிகவும் வேதனை அளிப்பதாக கலைஞர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் இயக்கம் கண்டு தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் பாடுபட்டவரும் சாதாரண சாமானியர்களுக்கு ஏடுகளை படிக்கும் விளைவை ஏற்படுத்தியவரும் 1967ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் சட்டப்பேரவை தலைவராக பணியாற்றியவரும் 1969ஆம் ஆண்டு தம்முடைய ஆட்சியில் கூட்டுறவுத்துறை வேளாண்மைத்துறை அமைச்சராக பணியாற்றிய சீபா ஆதித்தனாரின் இளைய மகன் சிவந்தி ஆதித்தன் தமக்கு உயிர் நண்பராக திகழ்ந்தார் என்று கலைஞர் கூறியுள்ளார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அரசியல் நிலைமை சொந்த வாழ்க்கை பற்றியெல்லாம் அளவலாவுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். மருத்துவமனையில் இருந்து உடல் நலம் தேறி நினைவுக்கு வந்த பின்னர் நேரில் சென்று காணலாம் என்று எண்ணியிருந்த நிலையில் அவருடைய மறைவு அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அருமை மைந்தன் பாலசுப்ரமணியத்திற்கும் தினத்தந்தி உள்ளிட்ட நிறுவனங்களில் பணியாற்றும் தோழர்களுக்கும் அந்த சமுதாய பெருமக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை கலைஞர் தெரிவித்துள்ளார். மறக்க முடியாத மாமணிகள் இருவரின் மறைவுக்கு தமது கண்ணீர் அஞ்சலி என்றும் திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார்.